அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, கேங்கர்ஸ் இந்த படத்தோட கதை தான் பார்க்க போறோம். படத்தோட ஆரம்பத்துல வந்து ஒரு ஸ்கூல வந்து காட்டுறாங்க. அந்த ஸ்கூல்ல வந்து நல்லா படிக்கிற பொண்ணு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்குற வந்து இன்னொரு டீச்சருக்கு வந்து ஃபேவரைட். நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஃபேவரைட்டா வந்து இருக்காங்க. இப்ப திடீர்னு நான் வந்து ஒரு பேச்சு போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு வந்து காணாம போயிடுறாங்க. நோட்டீஸ்லாம் அடிச்சு விட்டாங்க. அந்த பொண்ணு வந்து கிடைக்கவே இல்ல. இந்த டீச்சர் என்ன பண்றாங்கன்னா வந்து, இதுக்கெல்லாம் வந்து இந்த ஊர்லயே வந்து ரொம்ப அரசியல் பலத்தோட இருக்க, ஊர்ல உள்ள இல்லீகல் ஆக்டிவிட்டிலாம் பண்ணிட்டு இருக்க, இந்த அண்ணன், தம்பிங்க 2 பேர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் சாருக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதி போட்றாங்க. சிஎம் சார் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீசர வந்து என்கொயரிக்காண்டி வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்பதான் வந்து சுந்தர் சி வந்து இந்த ஊருக்கு வந்து வராரு. பிடி மாஸ்டரா வந்து வடிவேல் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து தெரிய வருது, இந்த ஊர்லயே வந்து இவங்க 2 அண்ணன், தம்பி 2 பேர் கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு சொல்லி தெரிய வருது. ஸ்கூல்ல நடக்கிற 2 பிரச்சனை வந்து இந்த அண்ணன், தம்பி 2 பேரையும் வந்து சுந்தர் சி வந்து வேஷம் போட்டு போய் வந்து அடிக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து வடிவேல் மேல தான் வந்து டவுட் வருது. ஆனா வந்து வடிவேல் வந்து இத வந்து பண்ணல. கடைசியா வந்து அந்த காணாம போன பொண்ணோட வாட்ச வந்து அந்த டீச்சர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வாட்ச் எங்க இருந்தது? யாரு அடகு வச்சான்னு சொல்லிட்டு போய் என்கொயரி பண்ண போறாங்க. அப்போ வந்து அந்த அண்ணன் தம்பி இருக்காங்கல்ல, அவங்க தோட்டத்தில வேலை செஞ்ச ஒருத்தன் தான் கொண்டு போய் வந்து அந்த வாட்ச வந்து அடகு வச்சான்னு சொல்லி தெரிய வருது. உடனே ஸ்கூல்ல வந்து ஒரு பையன் வந்து இருக்கான். அந்த பையன் யாருன்னா வந்து இப்ப ஊரே வந்து கட்டி அனுப்பிச்சிருக்கான். அந்த அண்ணன் தம்பியோட அண்ணனோட பையன். அந்த ஸ்கூல்ல வந்து இருக்கான். அந்த பையன் வந்து இந்த டீச்சர வந்து கூட்டிட்டு போறான். வாங்க டீச்சர் நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இந்த டீச்சர வந்து கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போய் வந்து அவங்க கல்குவாரிக்கு வந்து கூட்டிட்டு போயிடுறான். இங்க வேலை செய்றான் இவன் தான் வந்து அந்த வாட்ச வந்து இது பண்ணான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பக்கம் சுந்தர் சிக்கு வந்து அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ வச்சு என்ன தெரியுதுன்னா, இவன் தான் வந்து அந்த பொண்ண கொன்னான்னு சொல்லி தெரிய வருது. ஏன்னா வந்து ஸ்கூலோட லேடீஸ் பாத்ரூம்ல தான் வந்து அவன் வந்து கேமரா வச்சு அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருந்தான். அந்த பொண்ணுக்கு வந்து இது தெரிஞ்சிருச்சு. அதனால வந்து அந்த பொண்ண வந்து இவன் தான் வந்து கல்குவாரிக்கு கொண்டு போய் வந்து கொன்னான் அப்படின்னு சொல்லி வந்து தெரிய வருது. உடனே வந்து சுந்தர் சியும் கிளம்பி அந்த குவாரிக்கு வந்து போறாரு. கூடவே வந்து இன்னும் 2 டீச்சரும் வந்து போறாங்க. போம்போது தான் தெரிய வருது, அங்க உள்ள அந்த பையன் தான் வந்து இந்த டீச்சர போட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, அங்க உள்ள எல்லாரையும் வந்து சுந்தர் சி வந்து முகமூடி போட்டு வந்து அடிக்கிறாரு. அடிக்கும்போது வந்து, "இங்க பாரு, நான் எங்க அப்பாவுக்கு வந்து ஃபோன் பண்றேன்" அப்படின்னு வந்து சொல்றாரு, அந்த பையன். சரி ஃபோன் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து ஃபோன் பண்றாரு. அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணும்போதே வந்து சுந்தர் சி வந்து டமால்னு அவன் தலையில வந்து அடிச்சிடுறாரு. அந்த பையன் வந்து கோமாக்கு வந்து போயிடுறான். கோமால வந்து வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கிடக்குறாங்க. அப்போ ஊரே அந்த பெரிய டானா இருக்க அந்த அண்ணன் 2 அண்ணன் தம்பி பையன் வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பெரிய அண்ணன் வந்து ஊர்லேருந்து வரதா வந்து தெரிய வருது. இந்த பக்கம் சுந்தர் சி வந்து கூட வேலை பார்க்குற அந்த இவருக்கு ஃபேவரட்டான டீச்சர் தான் வந்து, "ஏன் அப்படி பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப சுந்தர் சி வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து ஓப்பன் பண்றாரு. நானும் என் ஒய்ஃபும் வந்து இருந்தோம். இப்ப என் ஒய்ஃப் வந்து மினிஸ்டருக்கு வந்து பிஏயா வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப கூட இந்த ஊர்ல ஆட்டி படைச்சுட்டு இருக்காங்க. இந்த 2 பேரோட அண்ணனும் வந்து அங்க தான் இருந்தான். அப்ப வந்து ஊர் மக்களோட ரூ. 1000,00,00,000 பணம் வந்து இருந்தது. வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போற வேலையில வந்து என் ஒய்ஃபும் வந்து இந்த அண்ணன் அந்த 2 பேரோட அண்ணனும் வந்து அங்க இருந்தான். கொண்டு போற வழியில வந்து என் ஒய்ஃப் கிட்ட வந்து பேரம் பேசினாங்க. என் ஒய்ஃப் வந்து ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னா, உடனே வந்து அவள வந்து அங்கேயே வந்து கொன்னுட்டாங்க. அந்த பணத்த வந்து இவங்க தான் வந்து இந்த ஊர்ல தான் வந்து ஒளிச்சு வச்சிருக்காங்க. என் ஒய்ஃப கொன்னதுக்கு வந்து பழி தீர்க்கறதுக்காண்டி வந்து நான் வந்து வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. இத நீங்க எங்கேயாவது மாட்டிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் ஜெயில்லயே நெறைய எதிர்பார்த்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஜெயில்லயே நெறைய எதிர்பார்த்துட்டீங்க. ஆமா, என் ஒய்ஃப் தான் வந்து இந்த பணத்தலாம் கொண்டு போயிட்டான்னு சொல்லி, மினிஸ்டர் என்ன சந்தேகப்பட்டு ஜெயில்ல போட்டு நெறைய கொடுமைப்படுத்தினாரு. என் ஒய்ஃப் இறந்தத வந்து அவன் இறந்ததா வந்து இந்த ஊருக்கு வந்து காட்டிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்து சொல்றாரு. இப்ப அந்த 1000 குடம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சா மட்டும் போதும். எல்லாத்துக்கும் வந்து நான் 10 கோடி ரூபா வந்து கமிஷனா வந்து தந்துர்றேன்னு சொல்லிட்டு 5 டீச்சர்ட்ட வந்து சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. இவரும் வந்து சுந்தர் சின்னு சொல்றாரு, "நான் அவனோட எல்லா இடத்துலயும் ஃபேக்ட்ரி, ஆஃபீஸ் எல்லா தியேட்டரு எல்லா இடத்துலயும் ரைஸ் மில் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். ஆனா அந்த லாக்கர் மட்டும் எங்க இருக்குன்னு தெரியல" அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த லாக்கரோட 2 தம்பிங்ககிட்டருந்து சாவிய வாங்கிட்டேன். அந்த பெரியவன்ட்ட வந்து மட்டும் தான் இன்னும் சாவி வாங்கல அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே வந்து அந்த சாவி எடுக்கிறதுக்காண்டி சுந்தர் சியும், வடிவேலும் வந்து ஒரு நாள் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து போறாங்க. போய் அந்த சாவியும் வந்து எடுத்துடுறாங்க. இப்ப அந்த லாக்கரோட சாவி தொலைஞ்சனால வந்து போலீஸ் ஆய்வு செய்றதுக்காண்டி வந்து திரும்ப வடிவேல் வந்து வேற கெட்டப்ல போய் வந்து அந்த லாக்கர் எங்க இருக்குன்னு சொல்லி இவன கண்ண கட்டி கூட்டிட்டு போறாங்க. ஆனா வந்து இவர்ட்ட வந்து கேமரா ஒண்ணு ஆன் பண்ணி வச்சு கொண்டு போறாங்க. அது எங்க இருக்குன்னு பார்த்தா, அவங்க இருக்க தியேட்டர்ல தான் வந்து அந்த லாக்கர் இருக்குன்னு வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்புறம் ஒரு பெரிய படத்தோட ஓப்பனிங் ஷோல தான் வந்து நம்ம அந்த பணத்த வந்து அடிக்க போறோம்னு சொல்லி சுந்தர் சிங் வந்து பிளான் போட்டுறாரு. அதே மாரி அங்கங்க டீச்சரெல்லாம் செட் பண்ணி வந்து, நீங்க இது மாரி தடை ஆட் பண்ணுங்க, நீங்க இது மாரி தடை ஆட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒவ்வொன்னா வந்து ட்ரிக்ஸா வந்து பிளான் பண்றாங்க. கடைசியா பிளான் பண்ண மாரி வந்து அவங்க தியேட்டருக்கு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி தான் வந்து அந்த லாக்கரே வந்து இருக்கும். அந்த அந்த லாக்கரோட எல்லா பணத்தையும் வந்து சுருட்டிட்டு வந்து மாடிக்கு வந்து கொண்டு போயிருவாங்க. அப்ப தியேட்டர்ல கொஞ்சம் பாம்பு, அப்புறம் நெருப்பு இதெல்லாம் வந்து வர வச்சு தியேட்டர்ல உள்ள மக்கள்லாம் வந்து வெளிய போக ஓட வைப்பாங்க. இப்ப அப்ப அண்ணன், தம்பி எல்லாருக்கும் வந்து தெரியறது கூட வந்து தியேட்டரே வந்து கொஞ்சம் அதகதமா வந்து மாறிரும். யார் இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்காமயே வந்து போயிரும்.
அந்த மினிஸ்டர் வந்து வந்துருவார். மினிஸ்டர்ட்ட வந்து இவன் செத்து போயிட்டான்னு சொல்லி தான் வந்து நெனச்சிருப்பான். அப்ப மினிஸ்டர்கிட்ட வந்து இவன் வந்து கையும் களவுமா வந்து மாட்டிக்குவான். அப்புறம் தியேட்டர் வந்து எல்லாரும் டீச்சர் எல்லாருமே வந்து எஸ்கேப் ஆயிருவாங்க. எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் சுந்தர் சிக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. ஃபோனே வந்து எடுக்கல. அவ்வளோதாண்ணா நம்மகிட்ட வந்து பணத்த எடுத்துட்டு வந்து சுந்தர் சி காணாம போயிட்டானா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஒரு 6 மாசம் வந்து இப்படியே வந்து போகுது. எல்லாரும் வந்து நார்மல் லைஃப் வந்து வாழ்ந்துட்டு வராங்க. அப்ப சுந்தர் சி அங்கேருந்து எப்படி பணத்த எடுத்துட்டு போயிருப்பான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அப்பதான் வந்து தெரிய வருது, அங்க இந்த தலைவர் ஸ்டேச்சூலாம் வைப்பாங்க, பாலாபிஷேகம்லாம் பண்ணுவாங்க. அது மூலமா வந்து பணத்த வந்து அடிச்சுட்டு போயிருக்காங்கன்னு தெரிய வருது. அதே மாரி ஜெயிலர் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஜெயில போய் விசாரிக்க போனா, ஜெயில சுந்தர் சிக்கு பதிலா அங்க பார்த்தா விமல் இருக்காரு. விமலோட கதைய தான் வந்து சுந்தர் சி தன்னோட கதைன்னு சொல்லி எடுத்து சொல்லியிருக்கான்னு சொல்லி தெரிய வருது. இதுலயும் வந்து பொய் சொல்லியிருக்கான்னு சொல்லி தெரிய வருது. அப்புறம் 6 மாசம் கழிச்சு எல்லா டீச்சர் வீட்டுக்கும் வந்து ஒவ்வொரு ஃப்ரிட்ஜ் வந்து வருது. ஃப்ரிட்ஜுக்குள்ள பார்த்தா 10, 10 கோழி வந்து இருக்கு. எல்லாரும் வந்து ரொம்ப ஹேப்பி. இது மாரி வந்து சுந்தர் சி ஏமாத்துறான், அவன் சொன்னத வந்து செஞ்சுட்டான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு. அப்புறம் சுந்தர் சிக்கு அதுக்கு டாஸ்க் வந்து வருது. கோவால உள்ள கருப்பு பணத்த வந்து திருடணும்னு சொல்லிட்டு, என்னோட கேங் இப்ப வந்து ஹாலிடே மூட்ல இருக்காங்க. அது முடிஞ்சோனே வந்து நான் கண்டிப்பா இந்த டாஸ்க்க வந்து ஏத்துக்கிறேன்னு சொல்லி சுந்தர் சி வந்து சொல்றாரு. இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.